டைல்ஸ் பெயிண்டிங் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா, கிளாஸ் பெயிண்டிங் வந்து சால்வன்ட் பேஸ், கோல்டு லைனர், ப்ரஷ்ஷு, ஒரு எழுதாத ஒரு பென்னு, கார்பன் ஷீட்டு, தேவையான டிசைன்ஸ். இப்போ நம்ம ஒரு டைல்ஸ் எடுத்துக்கிட்டு கார்பன் ஷீட் அது மேலே வச்சுட்டு நமக்கு என்ன விருப்பமான டிசைன் எடுத்து இதில் வச்சுட்டு இந்த பென் மேலே லேசாக வரைஞ்சிங்கன்னா அந்த டிசைன் வந்து இதில் டைல்ஸில் வந்து இறங்கிடும். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. இது மேலே நம்ம வச்சுருக்க கோல்டு லைனரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிசைன்ஸ் மேலே இந்த கோல்டு லைனரை அவுட்லைன் கொடுத்துட்டே வரணும். இது வந்து போடும்போதே நல்லா திக்காக போட்டிங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தின்னாயிடும். போடும்போதே வந்து நல்லா திக்காக நெருங்கமாக கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா நெருங்கமாக போட்டிங்கன்னா தான் பெயிண்ட் வந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இல்லாமல் உள்ளவே இருக்கும். இது போட்டதுக்கப்புறம் ஒரு நாள் காய விட்டுட்டு மறுநாள் வந்து கலரிங் கொடுக்க வேணும். இது வந்து கிச்சன்லலாம் யூஸ் பண்ணலாம். அது இந்த டைல்ஸை உங்களுக்கு தேவையான ஃப்ளவர் ஐட்டம்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், அது மாதிரி என்ன டிசைன்ஸ் வேணாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம், தேவையான டிசைன்ஸ். இது மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு நைட் ஃபுல்லாக காய வச்சுடுங்க. மறுநாள் காலையில் பெயிண்டிங் பண்ணலாம். நான் ஏற்கனவே பண்ணி காய வச்சு கொண்டு வந்திருக்கேன். இதில் இப்போ பெயிண்டிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரீனெலாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. ப்ரஷ்ஷில் எடுத்து ஒரு ட்ராப் பொறுமையாக சுட்டுங்க. இந்த க்ரீன் ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா திக்காக இந்த மாதிரி லீஃபுக்கு. இப்போ ஃப்ளவர் என்ன கலர் கொடுக்குறீங்களோ, பிங்க்கு, நல்லா திக்காக கொடுங்க, லேசாக கொடுத்துடாது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது டபுள் ஷேடிங்கிறதுனால ரெட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஈரம் ட்ரை ஆகிறதுக்காட்டுமே எல்லோ ஷேடிங் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுக்கும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடிங் வந்துடும். நல்லா திக்காக கொடுங்க. நல்லா திக்காக கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இது வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரேமிங் பண்ணி ஒரு பூக்கும் வேறு கலர் போடலாம். இப்போ நான் வேறு கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பமான கலர், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை எல்லா பூக்கும் ஒரே கலராக கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம்.
நான் இப்போ லைட் ப்ளூ கொடுக்குறேன். சால்வெண்ட் பேஸ்ன்றதுனால இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறது நல்லா ஷைனிங்காக இருக்கும். கூட டைல்ஸில் பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதையே நீங்கள் ஆர்டர் மாதிரி கூட எடுத்து கிச்சன்ஸ் வீட்டுக்குலாம், வீடு கட்டுற இடத்துக்குலாம் ஆர்டர் எடுத்து கூட இது கிச்சனுக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், அது மாதிரி ஃப்ளவர் என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். டஸ்ட்டு படிஞ்சால் கூட ஸ்பாஞ்சில் தண்ணியை தொட்டு தொடிச்சிங்கன்னா டஸ்ட்டு வெளியே வந்துடும். நான் ஆரஞ்சு கொடுக்குறேன். இதெல்லாம் சிங்கிள் கலராக கொடுக்குறேன். நீங்கள் டபுள் ஷேடிங் வேணும்னா டபுள் ஷேடிங் கொடுக்கலாம், இல்லை சிங்கிளாகவே வேணும்னா சிங்கிளாகவே கொடுத்துக்கலாம். ஃபுல் கலரிங் கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுட்டு நீங்கள் ஃப்ரேமிங் கொடுக்கும். ஹாலில் கூட வச்சு ஹாலெல்லாம் கூட மாட்டலாம். நான் இப்போ வந்து கோல்டு லைனர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இல்லை கோல்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னீங்கன்னா கூட பிளாக்கு, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிக்குதோ. இப்போ நான் எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏற்கனவே இதே மாதிரி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுடணும். காய விட்டுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஃப்ளவரில் வந்து தேனை எடுக்கிற மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அது மாதிரி பண்ணி இதே மாதிரி பெயிண்டிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு ஐட்டத்தோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். 60/9 LKS Nest, 7th Avenue, Ashok Nagar. Phone 2489 8162.